என்னோட ஓல்டு பிரேஸ்லெட் வந்து உடஞ்சிச்சிங்க. ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் 3 வருஷமா வந்து நான் எவ்வளோ கொடுமைப்பட்டுனாலும் என் கூட இருந்துச்சு. ஃபைனலாக இப்போ முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக செத்து போச்சு. ஸோ நியூ பிரேஸ்லெட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தங்கமயில் விசிட் பண்ணியிருந்தேன். ஏன் தங்கமயில் எக்ஸாக்டாக அப்படின்னா, என்னோட டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அமௌண்ட்டு. என்னோட மெச்சூரிட்டியில் டைம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் எனக்கு வந்து என் பர்த்டேக்காக நான் பிரேஸ்லெட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் என்கிட்ட இருந்த சேவிங்ஸை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சது என்னோடய எமர்ஜென்சிக்கு. இது என்னோடய செகண்ட் சேவிங்ஸு ப்ரௌடாக சொல்லணும் அப்படின்னா. பிகாஸ் நம்மளோட சேவிங்ஸ்லேயே நம்ம ஒரு திங்ஸ் வாங்குறது அப்படின்றது எவ்வளோ ஹாப்பினஸ் அப்படின்ட்டு இந்த இயர்லேருந்து தான் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா இத்தனை வருஷம் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இயர்லேருந்து ரெசல்யூஷனே நான் அதுதான் மோஸ்ட்லி எடுத்திருக்கேன். ஸ்டில் நவ் அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அமௌண்ட்டில் நான் எல்லாமே பண்ணிக்கிறது. நம்மளோட சேல்ரி பேக்கேஜ் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நம்மளோட செல்ஃப் ஏர்னிங்கில் ஒரு குட்டி சேவிங்ஸ் மாதிரி பண்ணி நம்மளோட ஒர்க்கு நமக்கு தேவையானதை நம்மளே வாங்கிக்கிறது அப்படின்றது ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க. நான் என்னோடது டோட்டலாக வந்து 9600 இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா 700 மட்டும் போட்டு பிரேஸ்லெட் ஒன்று, ரிங்கு, அதுக்கப்புறம் 10 கிராம் சில்வர் காயின் ஒன்று தான் எடுத்திருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து 1 கிராம் கோல்டு காயின் எடுத்திருந்தேன். இந்த டைம் என்னால் சில்வர் தான் எடுக்க முடிஞ்சு. ஸோ நான் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக ரிட்டர்ன் ரூம் வந்துட்டேங்க. குட்டி குட்டி சேவிங்ஸும் நம்மளோட பிக் ஹாப்பினஸ். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் ஒரு குட்டி சேவிங்ஸ்க்கும் ஒரு பார்ட்டிஷனை பிரித்து வைங்க.